ஆம்பளையா பொறுத்துட்டு அடிக்க மாட்டேன்ற அசிங்கமா இல்ல? அட்ரா அட்ரா. நான் தான் முகேஷ். சாரிங்க, நான் தாங்க முகேஷ். லைஃப்பில் எல்லாருக்கும் நிறைய பழக்கங்கள் இருக்கும். அதில் எப்பயும் பண்ணுற பழக்கங்களும் இருக்கும், எப்பயாவது பண்ணுற பழக்கங்களும் இருக்கும், ஏன் இது வரைக்கும் பண்ணாத பழக்கங்கள் கூட இருக்கும். நானும் என் லைஃப்பில் பண்ணாத ஒரு பழக்கத்தை பண்ணேன். அட்ரா. அடிமச்சி. ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு ஃப்ரெண்டு ட்ரீட் முடிச்சுட்டு பார்த்து போமே பை பை போடு. ஏய் உள்ள போ, உள்ள போன்றல ஏண்டி என் வண்டி சாவி நான் என்னால் போட முடியலையே. டர்க்கி 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 டர்க்கி. படுத்துட்டியா? இன்னும் இல்லை. அப்புறம் நீ குடிப்பியா? சேச்சே, அந்த பழக்கம்லாம் இல்லை. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியே, முகேஷா? அவன் எப்பயாச்சும் குடிப்பான். அப்போ நீ குடிப்பியா? ஹலோ. ஏய், அதான் சொன்னல அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு. என் மேல் நம்பிக்கை இல்லையா? சந்தேகப்படுறியா என்ன? அப்படின்னு இல்லை. ஹலோ. ஹே, 1 செகண்ட், முகேஷ் கால் பண்ணுறான், நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ. சொல்லு மச்சி. ஹலோ ஹலோ முகேஷே. ஹலோ மச்சான், நான் இப்போ ஊதுனேன்னு ஸ்மெல் ஏதாச்சும் வந்ததா? என்ன குடிச்சிருக்கியா? ஐயோ வருதா? விடுங்க, நான் எப்படி போவேன்? அம்மா அடிக்குமே. இப்போ வீட்டில் இல்லையா நீ? இல்லை மச்சி, காலேஜ் ஃப்ரெண்டு ட்ரீட்டு, அதான் அப்படியே. சரி, இப்போ எதுக்கு நீ கால் பண்ண? நானா கால் பண்ணேன். ஹலோ 1 2 3 கால் பண்ணல. கவுண்ட் எடுத்துறோம். இல்லை மச்சி, வீட்டுக்கு நானா கரெக்டாக போடுவேன் வண்டியில். சும்மா போனாலே விட மாட்டானுங்க இந்த போலீஸு. நான் வேற இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே உமால சத்தியமாக குடிக்கல மச்சான். வந்து குடின்னு போ மச்சான். எங்கே இருக்க? ரோட்டில் மச்சான். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு மச்சான். சொல்கிறேன் மச்சான், இதோ சொல்கிறேன் மச்சான். மச்சான், இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு குப்பத்தொடி ஒன்று இருக்குது மச்சான். அது பக்கத்தில் கூட அழகாக ஒரு நாய் சோறு தின்னுக்குதுடா. நாள் அஞ்சலி வச்சுனுக்குது ஒரு சொரு நாய். அதை விட நல்லா இருக்குதுடா இந்த நாய். டேய் டேய், எங்கடா இருக்க? ஆமாமே குடிப்ப. ஏய் ஏய் ஏ யார் குடிச்சிக்கிறா? ஜிம்மில் ஹெவி ஒர்க் அவுட் தெரியுமா? 6 பேக் போயிடா, 6 பேக். ஏய் 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 போடியாது. ஐயோ டேய், தயவு செய்து சத்தம் போடாம இருறோம். சரி சரி, நான் முதல்லப்பா சிக்குடி. ஏய் நான் பயன்ட்டோம். பொதுவாக நான் காரில் தான் போவேன், பைக்கெல்லாம் ஏறவே மாட்டேன். சரி இருக்கட்டும், ஓகே. ஏன்டா கத்துறா? ஏய் நாய்க்கு நீ இருக்குதுடா, சங்குதான்டா. டேய் வா வச்சிடலாம், சிங்கிள்ஸ் வச்சிடலாம். வா வா வா, மச்சான் வர கூட வந்துக்கிறான். ஏய் ஏய் மச்சான், பொம்பளை நான் ஏதாவது தெரியுமா போகலாம்? ஏய் என்ன வண்டியில ஏற்றுக்கடா, கலத்தி போடு அப்படியே போகலாம். ஓட்டு மச்சான், நீ ஓட்டு மச்சான். அஜித் குமாரே.
இன்னொரு தடவை குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதரா. மகேஷ் நீ என் ஃப்ரெண்டுடா. என்ன ஃப்ரெண்டு? என்னதான் குடிச்சா பிடிக்காதுன்னு தெரியல. இப்போ என்ன மாதிரிடா குடிச்ச? சாரிடா. டேய் ஏய் எங்கே பத்துனுக்கிறியா நீ மகேஷ்? டேய் மகேஷ் டேய் எந்திரா. டேய் மகேஷ் எந்திரா. டேய் நான் குச்சிக்கிறனால நீ குச்சிக்கிறியா? டேய் மகேஷ் டேய் மகேஷ் டேய் மகேஷ் என்னடா ஆச்சு? டேய் மகேஷ் மச்சான் டேய் எந்திரா மச்சான். ஓ இவ்வளோ காணுமே. ஐயோ மகேஷ் மச்சான். ஐயோ டேய் எந்திரா மச்சான். டேய் ஃபோன் வரும். ஓ இது தூங்கி சை. மகேஷ் டேய் எந்திரா. டேய் எந்திரா. டேய் ஓ யாராவது இருக்கீங்களா? ஓ யாராவது இருக்கீங்களா மகேஷே? ஐயோ ஐயோ இங்கே பார்த்து ஒரு வீடு கூட இல்லையே. ஐயோ அண்ணா நிறுத்துனாண்ணா ப்ளீஸ்ண்ணா. நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியில் வந்துனேக்கும் போது டமால்னு இஷ்டு குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிக்கிறேண்ணா. ஆனால் என் ஃப்ரெண்டுண்ணா டேய் ஏத்தாம போகிறல்ல நீலாம் போகிற வழியே சைக்கிள் அடிப்படி செத்துருவாடா மகேஷே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா தான் தப்புன்னு இல்லைங்க, குடித்தாலே தப்புன்னு அன்றைக்கி தாங்க புரிஞ்சுது. எல்லா பழக்கத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும்போது முடிவுன்னு ஒன்று இருக்குன்றத அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் என் லைஃப்பில் குடிக்கவே கூடாதுன்னு அன்றைக்கி தாங்க முடிவு பண்ணேன். இந்த பழக்கத்தோட ஆரம்பத்துக்கு காரணமாக இருந்ததும் என் ஃப்ரெண்டு தான், இதோட முடிவுக்கு காரணமாக இருந்ததும் என் ஃப்ரெண்டு தான். மகேஷ் பழைப்பானா மாட்டானான்னு தெரியல, டாக்டரும் எதுவும் சொல்லலை. நர்ஸக்கா கிட்ட கேட்டால் முதல்ல பில்லை கட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் நீங்கள் குடிப்பீங்களா? இப்போ தான் நம்ம குடிக்கிறதே இல்லையே. முன்னாடி குடித்ததை சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம். என்னங்க இப்படி கேட்குறீங்க? இது வரைக்கும் தொட்டது கூட கிடையாதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் மகேஷ்? ஐயோ, அவனுக்கு குடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இப்படி தான் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணும்போது போலீஸ் அவனை அரெஸ்ட்லாம் பண்ணியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. பசங்க அதுவும் குடிக்காம இது அப்படியே லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்களே. அப்புறம் லவ் சொல்லி ஒரு நாள் தான் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது சொல்லுங்களேன். மற்றவங்க பொய் சொன்னால் பிடிக்காது. ஆமாம், மற்றவங்க சொன்னால் பிடிக்காது. இவளுங்க மட்டும் நல்லா சொல்லுவாளுங்க.
இது எல்லா பொண்ணுங்களும் சொல்கிறது தானேங்க. அப்புறம் எனக்கும் குடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. சூப்பருங்க, சூப்பரு. மகேஷ் லைனில் வரான். நான் இன்னும் என்கிட்ட நம்ம மேட்ரு சொல்லலை. ஸோ கான்ஃபரன்ஸில் சொல்லலாமா? ஓகே. ஹலோ மகேஷ். ஒரு டவுட்ரா. என்னடா? குச்சி சாப்பிட வந்துடுமா? சாப்பிட்டு குச்சா வந்து வருமாடா? எதுக்கு நீ கேட்குற? இல்லை நீ சொல்ல, நீ சொல்ல. சாப்பிட்டு குடிச்சாதான் வாந்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியா? அப்படியா மச்சான்? அப்படியா? பத்து பையனுக்கே மச்சான் குச்சி சொன்ன வந்துச்சு. டேய் என்னடா சொல்கிற? குச்சிக்கிறியா? ஆமாம் மச்சான், ஆமாம். டேய் நீயாடா குச்சா? ஏய் நீ நம்ப மட்டும்தான் நான் இங்கே பக்கத்தில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எங்கே இருக்கேன்? உடனே வா வா வா. வரணும். நீ நீ வா, வாந்தி எடுத்துக்கு வா. நீ எதுக்கு குச்சா? இந்த புறம்போக்கும் அஞ்சலி கிட்ட நான் கிருஷ்ண போய் தான் ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதை நம்பி அவன் என்ன வேணான்ட்டான் மச்சான். எந்த புறம்போக்கு? ஹலோ. ஹலோ மகேஷ். இல்லைங்க, அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறோம். ஏன் என்னாச்சு? நானும் அவனும் குடிச்சிட்டு வந்துனே இருக்கும்போது கார்காரன், நான் குடிச்சிக்கிறேங்க, ஆனால் அவன். ஹலோ ஹலோ. சரி விட்றா விட்றா. என்ன விடுறா? அன்னைக்கு நானா குச்சேன், நீ தானே ஃபுல் குடி குடிச்சேன். நானா குச்சேன், நீ தானே குச்ச, நீ தானே குச்ச. நீ முகேஷ் நீ குடிப்பியா? பேசிட்டு இருக்கேன், ஆன்டி வாய்ஸ் மெமரி பண்ணிக்கிற. ஏய் ஸ்வேதா. சி ஃப்ராடு. இல்லை ஸ்வேதா, ஸ்வேதா. மத்த யாரோ ஸ்வேதா? நான் மகேஷ்ரா. ஐயோ வந்துட்டியா? வந்துட்டியா? எல்லாம் அப்படியே மறந்துடா. சரி இப்போ என்ன தாண்டா பண்ணோம்? இல்லை மச்சான், நானா வீட்டுக்கு கரெக்டாக போயிடுவேன். சும்மா போனாலே விட மாட்டான் போலீஸு. நான் வேற இந்த மாதிரி கொஞ்சம். ஆனால் உன் மேலே சத்தியமா குச்சிருக்கேன் மச்சான். வந்து கூட்டின்னு போ மச்சான். சரி எங்கே இருக்க? நம்ம பீச்சில். சரி அங்கேயே இரு, இதோ வரேன். நானும் என் லைஃப்பில் இது வரைக்கும் பண்ணாத இந்த பழக்கத்தை ஒரு பொண்ணால் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இந்த பழக்கத்தோட முடிவுக்கு என்ன காரணம் கிடைக்குமோ? டேய் எங்கடா இருக்கிறா? நான் பீச்சில் இருக்கிறேன்டா. பீச்சுக்கு எதுக்கு மச்சான் போன? சுண்டல் சாப்பிடவா? டேய் வெறுப்பேத்தாதடா, நீ தான்டா சொன்ன பீச்சில் இருக்கிறேன்னு. நான் எப்படா சொன்னேன்? டேய் எங்கே இருக்கிறேன்னு சொல்லு. மச்சான் நம்ம ஏரியால பெருசா ஒரு ஸ்ட்ரீட் லைட் நிக்க தெரியுமா? அது கூட பல்ச்சு லைட் அடிக்குதுடா, அங்கதான்டா இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு இப்படி வெறுப்பேத்துறீங்க? லவ் ஃபெயிலியர்னாலே குடிதானா? எத்தனை நாளைக்கு தான்டா இதையே காட்டுவீங்க? ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுங்களாண்டா? ஏன்டா இப்படி வெறுப்பேத்தி சாவடிக்கிறீங்க? ஐ சொல்லிட்டா இருப்பாரா மெசேஜ்?